திருஷ்யம் 3 மூவிக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆகும். ஜெயோட அடுத்த படம் சற்றென்று மாறுது வானிலை. இந்த மூவிக்கான ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் வாங்கிட்டாங்க. ஜமாய் அடுத்த பாரி இளவழகனோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்போ முடிச்சிட்டாங்க. பாரி இளவழகன் டைரக்ஷன் பண்ணி நடிக்கவும் செய்றாரு. இந்த மூவில பரத் சங்கர் மியூசிக் பண்றாரு. தாய்க்கிழவி படத்துக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. February 27 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு 30 செகண்டுக்கு டெல்லின்னு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ ஒன்று சென்சார் பண்ணதா ரீசெண்டான ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இது கைதி 2க்கான வீடியோவா இருக்கும் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, March 14 லோகேஷோட பர்த்டே ஸ்பெஷலா இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி கைதி 2 படம் வருமா வராதாங்கிற டவுட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இது இருக்கும். வீடியோ வர்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு படம் பத்தி ஆர்ஜே பாலாஜி இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த படம் வேற ஹீரோவுக்கு எழுதின கதை கிடையாது, சூர்யாவை மைண்ட்ல வச்சு எழுதின கதை தான் இது. நான் ஒரு 40 நிமிஷம் இந்த கதையை சூர்யா சாருக்கு நரேட் பண்ணேன். அடுத்த ஒரு மாசத்துல மூவிக்கான ஷூட்டிங் போயாச்சு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சூர்யாவுக்கு இந்த கதை பிடிச்சிருந்திருக்கு. நிறைய பேர் இந்த கதை வந்து த்ரிஷாவுக்கு எழுதின கதை தான், அதை தான் சூர்யாவுக்கு மாத்தி எடுத்தது நிறைய நியூஸ் வந்துச்சு. நானுமே அதை சொல்லியிருப்பேன். இப்போ ஆர்ஜே பாலாஜி அதெல்லாம் கிடையாது, இது சூர்யாவுக்காக எழுதின கதை தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதியோட ட்ரெயின் மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. இதை பத்தி அவங்க எதுவும் அப்டேட் கொடுக்கறது இல்ல இப்போதைக்கு. ஆனா மோஸ்ட்லி இந்த படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் நியூஸ் வந்திருக்கு. மிஷ்கின் எடுத்த 2 மூவிஸ்ல இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். பிசாசு 2க்கு முன்னாடி. லாரன்ஸோட லைனப் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. காஞ்சனா 4 அண்ட் பென்ஸ் மூவியை பத்தி கேட்டிருக்காரு. பென்ஸ் படம் பத்தி இன்னைக்கு காலையில ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. காஞ்சனா 4 பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே அதுக்கான அப்டேட் வந்துடும். சிஎன் விக்ரமோட 4 மூவிஸ்க்கான டைரக்டர் பத்தி கேட்டிருக்காரு. சிஎன் விக்ரம் சொன்ன அந்த 4 மூவிஸ் பத்தி. அதை பத்தியுமே இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன், யார் யார் இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு. ஜெய்ஹனுமான் படத்தோட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. கில்லி ரீரிலீஸோட வசூல் என்னங்கிறத நேற்றுக்கே நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகும்போது 7 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு. இப்போ ரீசெண்டா ரீரிலீஸ் ஆனதுல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு நேற்றுக்கு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். லோகா சாப்டர் 1 கலெக்ஷன் அண்ட் லோகா சாப்டர் 2 அப்டேட்டை கேட்டிருக்காரு. லோகா சாப்டர் 1 வசூல் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சாப்டர் 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கல்கி 2 அண்ட் சலார் 2 இதுல எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கல்கி 2 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பத்தி நிறைய வீடியோல நான் பேசியிருக்கேன். ஸோ நீங்க சேனலுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். LIK மூவி ரிலீஸ் பத்தி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. நீங்க கேட்கிற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஒன்னே நினைத்து இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.